வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் அஜேஸ்வரி. இவ தான் ஸ்வப்னா, இவ பிரியா. வணக்கம்மா. சந்தியாவோட தங்கச்சிங்க. பிரியா, ஸ்வப்னா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ள போங்க. இருக்குமா, ஏன் அவங்கள உள்ள போக சொல்றீங்க? நாம ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேச போறோம். அந்த நல்ல விஷயம் இவங்க எல்லாருடைய விருப்பப்படி நடக்கணும். அதான் என் ஆசை. இருங்கம்மா. ராஜேஸ்வரி, தாம்பால் தட்டு எடுத்து கொடுமா. இந்தாங்கம்மா, வாங்கிக்கங்க. இதெல்லாம் எதுக்குங்க? வாங்கிக்கம்மா, வாங்கிக்க. நான் சொல்றேன், எங்க பையன் கார்த்திக்குக்கும் உங்க மக சந்தியாவுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்காகத்தான் முறைப்படி பொண்ணு கேட்க வந்திருக்கோம். உங்க விருப்பத்தை சொன்னீங்கன்னா மேற்கொண்டு நம்ம பேசலாம். என்னம்மா யோசனை பண்றீங்க? திடீர்னு கேட்டதுனால எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவசரம் இல்லம்மா, நிதானமா நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. என்ன ராஜேஸ்வரி இது பாருங்க, சந்தியாவோட கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லா செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த 2 பெண்களுடைய கல்யாணத்தையும் நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போ எங்க கல்யாணம் முக்கியம் இல்ல அங்கிள். எங்க சந்தியாக்காக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், அதான் முக்கியம். ஆனா உங்க புள்ள மத்தவங்க மாதிரி நார்மலான நிலைமையில இல்லையே. ஸ்வப்னா, என்னடி பேசுற? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படியா குறுக்க வந்து பேசுறது? இருக்கட்டுமா, அவங்க அக்காவுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சொப்னா, நீ கேட்டது ரொம்ப கரெக்ட்மா. என் பையன் கார்த்திகோட மனநிலை சரியில்லை தான், ஆனா போக போக சரியா போயிடும்னு டாக்டர் சொல்றாரு. எப்போ உங்க அக்கா சந்தியா எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னிலிருந்து என் பையன் கார்த்திகோட நடவடிக்கைகள கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் தெரியுதுமா. அந்த நம்பிக்கையில தான் இப்ப நாங்க சந்தியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம்மா. சரிங்க, அவங்களுக்கும் யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுப்போம். இங்க பாருங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவு வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்போ நாங்க வரட்டுங்களா? சரிங்க, வாங்க. நாங்க வர்றோம்மா. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. என் பையனுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, சந்தியாவோட வாழ்க்கையும் தான். வரமா வரமா. சரிங்க வரேன். கார்த்திக், இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்குமா? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்ப்பா. எனக்கு கல்யாணமா? வேண்டாமா? நான் தான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிருக்கேன்ல. கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்க முடியுமாப்பா? இந்த அம்மா உன் கூட இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல. எனக்கு பிறகு உன்னை பாத்துக்கிறதுக்கு உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? ஏமா இப்படி சொல்றீங்க? நீங்க என் கூட இல்லாம எங்கம்மா போறீங்க? எங்களுக்கும் வயசாயிட்டே இருக்குப்பா. அதான் உங்க அப்பா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு பொண்ணு கூட பாத்துருக்காருப்பா. என்ன கேட்காம ஏமா பாத்தீங்க? உங்க அப்பா பேச்ச நான் எப்படி தட்ட முடியும்? எனக்காக அப்பா கிட்ட நீங்க பேசிக்கலாம் இல்லம்மா? மத்த பொண்ணா இருந்தா நான் பேசியிருப்பேன். சந்தியா தான் பொண்ணுன்னு உங்க அப்பா முடிவு பண்ண பிறகு நான் எப்படி எதிர்த்து அவரை பேச முடியும்? நம்ம வீட்டுக்கு அந்த சந்தியாவை தேடி ஏற்கனவே ஒருத்தன் வந்தான் இல்ல? இதுல இருந்தே தெரியல அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைங்கிறது. அப்படிப்பட்ட பொண்ணை நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறது? யாரோ ஒருத்தன் போன் பண்ணதை வச்சு ஒரேடி அவ கேரக்டர் சரியில்லைன்னு நாம எப்படி முடிவுக்கு வர முடியும்? இவ பழகாமலா அவன் போன் பண்ணிருக்க முடியும்? அவன் போன் பண்ணதோட நிறுத்தலமா நம்ம வீட்டுக்கே வந்து என்கிட்டயே பிரச்சனை பண்ணா. நீ சந்தியாவை நம்பாதம்மா. கார்த்திக், இது அந்த காலம் மாதிரி இல்லப்பா. இந்த காலத்துல பொண்ணுங்க படிக்க கம்ப்யூட்டர் கிளாஸ், டியூஷனுக்குன்னு எத்தனையோ இடங்களுக்கு போறாங்க. அந்த வயசுல எல்லாருக்கும் காதல் வர்ற மாதிரி சந்தியாவுக்கும் ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம்.
பழகின பிறகு அவன் கெட்டவன் கூட தெரிஞ்சிருக்கலாம். அதை வச்சு சந்தியா கேரக்டர் சரியில்லைன்னு நாம எப்படி சொல்ல முடியும் சொல்லு? கல்யாண விஷயத்துல தியாகம் பண்ண நான் தயாரா இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம். அதையும் மீறி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, அந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எதுவும் எடுத்துறாதப்பா. நான் உயிரோட இருக்கிறதே உனக்காக தான். நீ இல்லாத இந்த வீட்டுல எனக்கு மட்டும் என்னப்பா வேலை இருக்கு? அப்படின்னா இந்த விஷயத்த அப்பா கிட்ட நீங்களே சொல்லிடுங்கம்மா. இல்லப்பா, உங்க அப்பா சந்தியாவை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உறுதியா இருக்காரு. நான் போய் சொன்னா உங்க அப்பா தேவையில்லாம என் மேல கோவப்படுவாரு. சரிம்மா, நீங்க சொல்ல வேண்டாம், நானே அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்ததா? யார் நடத்தி வச்சாங்க? நம்ம சிவாச்சாரியார் தானே? அப்புறம் நெக்ஸ்ட் எங்க? திருவிடமருதூரா? நான் அவசியம் வந்துடுறேன். போன தடவை தான் வர முடியல. அப்பா. ஆமா, அப்புறம் வந்து அப்பா. நான் என்னப்பா? நான் கூப்பிடுறது கேட்கலையா? சாரிப்பா, சாரி. என்ன சொல்லு? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏன்பா? வேண்டாம்னா வேண்டாம். கார்த்திக், வேணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், வேண்டாம்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். இப்ப நீ வேண்டாம் சொல்றதுக்கு என்னப்பா காரணம் சொல்லு? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அதுவும் அந்த சத்யானா இந்த ஜென்மத்துல வேண்டவே வேண்டாம். அதான் ஏன்னு கேக்குறேன். வேண்டான்னு சொல்றேன்ல. அதான் ஏன்பான்னு கேக்குறேன். அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை. கார்த்திக், கேரக்டர் சரியில்லாத ஒரு பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேனா? சந்தியா ரொம்ப நல்லவப்பா. நீ என்ன பண்ண? ஒரு பொண்ணை காதலிச்ச, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்புறம் உன்னை விட்டு ஓடி போயிட்டா. அதனால நீ 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 ரொம்ப கஷ்டப்பட்ட, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதனால இந்த விஷயத்துல நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அப்பா, முடியாது, என்னால முடியாதுப்பா. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அதையும் மீறி கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க. கல்யாணம் அன்னைக்கு நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன். அப்புறம் நீங்க தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும். இப்பவே நான் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க என் மேல வருத்தப்படக்கூடாது. டேய் 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 கார்த்திக், டேய் கார்த்திக். பார்த்து ஊத்துறா, உனக்கு ஊத்திக்கிற, எனக்கு சேர்த்து ஊத்துறா. டேய் ஜாஸ்தி போட்டவன் தலா. வணக்கம் தலா. வணக்கம் தலா. வணக்கம் வணக்கம். ஏன்னா தாமோதரா, உன்னை 10 வருஷமா இந்த பார்ல பாக்குறேன். நாங்களாம் வாழ்க்கையில் ஏதோ செட்டில் ஆகிட்டோம். நீ உன் பிள்ளைங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பே இல்லாம இப்படி குடிச்சே காலத்தை ஓடுறியோ? தப்பா தெரியலையா உனக்கு? ஏய், நீ புத்திசாலி புள்ளைய பெற்றிருந்தா அதுவே உனக்கு சொத்தை சேர்க்க போகுது. முட்டாள் புள்ளைய பெற்றிருந்தா நீ சேர்த்து வச்ச சொத்தை எல்லாத்தையும் அதை அழிச்சிடும். இதுல எதுக்கு நம்ம பிள்ளைங்களை பத்தி கவலைப்படணும்? இங்க வந்தா குடும்பத்தை பத்தியே நினைக்காத, குடிக்கிறத பத்தி மட்டும் நினை. புரியுதா? ஓகேப்பா ஓகேப்பா. அண்ணா, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தத்துவமா இருக்குண்ணே. முதல்ல நீ தண்ணிய போடு, அப்புறம் தத்துவத்தை பத்தி பேசலாம். ஓகே ஓகே, குடுறா மாமே, குடுறா குடுறா. வணக்கம் தலா. என்ன சார் சொல்ற? சொன்னாதானே வாங்க முடியும். ஏன்னா தத்துவம் சொன்ன பாராட்டாதன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டேன். அப்ப உனக்கு என்ன பொய் சொன்னாதான் பிடிக்குமா? சொல்லுங்கண்ணே. ஏய், உலகமே அப்படி தாண்டா. பெரிய மனுஷன் போய் சொன்னா பேப்பர்ல போடுவாங்க, நம்மள மாதிரி ஆளுங்க போய் சொன்னா ஜெயில போடுவாங்க. அதாண்டா உலகம். ஐயோ ஐயோ. அண்ணே, அந்த பொம்பளை பாருண்ணே, டக்கரா இருக்குண்ணே. அண்ணா, என்னண்ணே, ஆம்பளைங்கெல்லாம் குடிக்கும் போது ரேட்டு ஏறிட்டு இருக்கு. பொம்பளைங்கெல்லாம்
எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சா நம்ம கதி என்ன ஆகுது? டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா பார்ட்டி சும்மா. ஏய் சும்மா நிறுத்துங்கடா. ஏன் இங்க வந்த? உங்களை பார்க்கதான். என்ன பார்க்க இங்க ஏன் வந்த? புருஷன் வக்கீலா இருந்தா கோர்ட்ல போய் பார்க்கலாம், ஒரு டாக்டரா இருந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம், சாமி பக்தனா இருந்தா கோயில்ல போய் பார்க்கலாம். என் புருஷன் குடிகாரனாச்சே, இங்கதானே வரணும். சரி என்னன்னு சொல்லு. கொஞ்சம் வெளியே வாங்க, உங்ககிட்ட பேசணும். இப்பதான் சரக்கு போட ஆரம்பிச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் எங்கேயே சொல்லிட்டு கிளம்பு. நாளைக்கு நந்தினி கல்யாணம். அதுக்கு நந்தினி யாருன்னு தெரியும்ல, நீங்க பெத்த பொண்ணு, நீங்க வரணும். கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க அங்க இருக்கணும். ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணோட அப்பா பக்கத்துல இருந்தாதான் தாலி கட்டுவோன்னு சொல்லிட்டாங்களா? ஆயிரம் இருந்தாலும் நீங்க நந்தினியோட அப்பா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். நீ நினைக்கிற, ஆனா நந்தினி அப்படி நினைக்கலையே. நானே பல வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்கு அவ என்ன பேச்சு பேசினா. அவ வாய் தான் அவளுக்கு எதிரி. ஒன்னு தெரிஞ்சுக்க, அவளுக்கு அச்சதை போடவும் வரமாட்டேன், வாய்க்கரிசி போடவும் வரமாட்டேன். அதான் போடி போ. ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஒரே ஒரு பொண்ணு, நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். நீங்களும் என் கூட இருந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி இடம்னு கூட பார்க்காம உங்களை தேடி வந்தேன். சரி, நான் போறேன். கடைசியா ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அவளை அப்பா ஸ்தானத்துல ஆசீர்வாதம் பண்ண மனசு வரலனாலும் பரவாயில்ல, கூட்டத்தோட கூட்டமா ஒரு மனுஷனா வந்து நின்று அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அது போதும். இதை தவிர உங்ககிட்ட இருந்து வேற எதையுமே நான் எதிர்பார்க்கல. ஏத்துனதெல்லாம் இறங்கியாச்சு. அதை எடுத்துட்டு வாயா. என்னப்பா ஆச்சு? வண்டி ஏதோ மக்கார் படுதுமா, ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, என்னன்னு பார்க்குறேன். என்னப்பா எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுமா? சீக்கிரமா ரெடி பண்ணுப்பா. சரிங்கம்மா. நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் எங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, காமினி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நடுவில் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க? நந்தினிக்கு கல்யாணம், அதனால புது புடவை பத்திரிக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு வரேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நீங்க வீட்டில் தானே இருப்பீங்க? ஏங்க? நாளைக்கு உங்க வீட்டில் வந்து பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சேன், அதான். அப்படிங்களா? ஆமாங்க, உங்களை நேரில் பார்த்து பத்திரிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டேன். என் பொண்ணு ஸ்வப்னா காலேஜில் பேரண்ட்ஸ் டே, அதில் என்னை கலந்துக்க சொல்லியிருக்கா. நான் போய் தான் தீரணும். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லை, முன்ன
பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா. இங்கேயே கொடுங்க. இங்கேயா? என்னங்க இது? இதுல என்னங்க தப்பு இருக்கு? நல்ல மனசு இருந்தா எங்க வேணாலும் கொடுக்கலாம். கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன். இந்தாங்க. மறக்காம கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேங்க. மேடம் வண்டி ரெடி ஆயிடுச்சு மேடம். சரி, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. முயற்சி பண்றேங்க. சரிங்க, நான் வரேங்க. போற வழி தானே, உங்களை விட்டுறேன், வாங்க. ஐயோ இல்ல இல்ல, நான் நடந்தே வேணாங்க, போயிடுங்க. வாங்க. ஐயோ வாங்க. உங்களுக்கு இருக்கு வீண் சிரமம். போரே 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 கடலை போரே 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 கடலை. என்னமாச்சு? கொஞ்சம் தண்ணி குடிமா. ஐயோ கொஞ்சம் கையை பிடிங்கம்மா. இத பாருமா, எங்கப்பா போடும்? இன்னும் கொஞ்சம் குடிமா. என்னம்மா ஆச்சு? திடீர்னு ஏன் மயக்கம் போட்டு வந்துட்ட? நடந்து வந்துட்டு இருந்தேன், தலை சுத்திடுச்சு. கொஞ்சம் அப்படியே மெதுவா எழுந்திரிமா. எல்லாரும் தூக்கிடுங்க. பார்த்து மெல்லமா எந்திரிங்க. மெதுவா மெதுவா பாத்துமா. ஒன்றும் இல்லைம்மா. இப்படி வாங்க, இப்படி வாங்க. உட்காரு. இப்படி உட்காருமா. இப்படி நிழல உட்காருமா. ஒரு நிமிஷம் இருங்க. பிரியா, பிரியா, என்னமாச்சு? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாங்க. என்னாச்சு? மயக்கமா விழுந்துட்டாங்க. தண்ணி தெளிச்சோம், மறுபடியும் மயக்கமா விழுந்துட்டாங்க. பிரியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? பாத்துமா. பாத்துமா, மெதுவா போ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏமா, ஏற்கனவே உனக்கு தொண்டையில் ஏதோ ப்ராப்ளம் இருந்ததா? ஆமாம் டாக்டர், டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ ரீசெண்டாக மூச்சு விட சிரமமாக இருந்ததுன்னு சொல்லி ஆப்ரேஷன் கூட பண்ணாங்க. சரிம்மா, நீ கொஞ்சம் வெளியில் இரு. சரி. நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஏதாவது உறவா? நான் அவளோட சித்தி தான். அவளுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? நான் சில செக்கப்ஸ் எல்லாம் எழுதி தரேன், அதை பண்ணிட்டு வாங்க. உடனே பண்ணிக்கிறது நல்லது, லேட் பண்ண வேண்டாம். ஏன் டாக்டர், பயப்படுற மாதிரி ஏதாவது? அந்த பொண்ணுக்கு லங்ஸ்ல கேன்சர் இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்குமா?